ஹாய் கைஸ், அம்பை எனப்படும் அம்பாசமுத்திரத்தில் இருக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோ நம்ம முடித்தது வந்து திருநெல்வேலியில் தான் எண்ட் பண்ணியிருப்போம். அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா அப்படியே பஸ் பிடிச்சி அம்பாசமுத்திரம் வந்துட்டோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எந்த பிளேஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்கங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம்னே சொல்லுவாங்க. மாஞ்சோலை மலைகளுக்கு தான் போக போகிறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மாஞ்சோலை டீ எஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மலை ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்கும். ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. அங்கே தான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்ச நாளாக மாஞ்சோலை டீ எஸ்டேட்டில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெளியாட்கள் யாரையுமே வந்து உள்ளே விடுறதில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பஸ்ஸில் போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பஸ்ஸில் போகும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து செக்கிங்லாம் இருக்கும். ஸோ போகிறதே ரொம்ப கஷ்டம். வெளியூர் ஆட்கள்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஊர் மக்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் பல இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் நாங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். சரி, ஏறி பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பஸ் வந்தோடனே கண்டக்டர் அண்ணக்கிட்ட கேட்டுருவோம், டிரைவர் அண்ணக்கிட்ட கேட்டுருவோம், என்ன நிலமைனா நாங்களாம் பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் பஸ் ஏற போகிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7 o'clock ஆகுது. 7:45க்கு நம்மளுக்கு இங்கேருந்து ஊத்துக்கு பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊத்துனா மாஞ்சோலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர், மலை கிராமம் அது. ஸோ அங்கே வரைக்கும் போகிற பஸ்ஸில் தான் நம்ம வந்து ஜேர்னி பண்ண போகிறோம். பஸ் வந்தோடனே பார்த்துடலாம் எப்படி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஜேர்னி அமையுதுன்னு. மாஞ்சோலை மலைகள், மாஞ்சோலை டீ எஸ்டேட்ஸில் என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு அது வந்து பெரிய கதை மாதிரி போகும். நான் தெளிவாக வந்து வீடியோ எண்டிங்கில் நான் சொல்கிறேன். இந்த இஷ்யூஸ் எல்லாம் தள்ளி வச்சு பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. செம்ம சீனிக்கான ஸ்பாட்டு. அதனால தான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு எப்படியோ ட்ரை பண்ணுறோம். திருநெல்வேலியிலேருந்து ஒரு பஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. திருநெல்வேலி டு ஊத்து பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் போனோம். அங்கே போய் கேட்டால் ஏர்லி மார்னிங் 2:45 அந்த பஸ்ஸு கிளம்பிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு வந்து நம்ம கேட்டோம். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் அம்பை போயிருங்க, அம்பாசமுத்திரம் போயிருங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30க்கு ஒரு பஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டக்குன்னு திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி இங்கே அம்பாசமுத்திரம் வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டதுக்கு 7:45க்கு பஸ் வரும், ஊத்து போகிற பஸ் தான் வரும்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை விசாரித்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா, போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே மிக்சட் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம பஸ்ஸு வந்துட்டோம். பஸ்ஸோடைய டிரைவர் கண்டக்டர் கிட்ட கேட்டால் தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்க டெய்லி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டால் தெளிவாக தெரியுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்பாசமுத்திரத்தோடைய மெயினான பஸ் ஸ்டாண்ட் இது தான். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட் தனித்தனியாலாம் எதுவும் கிடையாது. எல்லா பஸ்ஸஸும் இங்கே வந்து தான் போகுது. ஒரு மேஜரான ஊருங்க. நிறையா பஸ்ஸஸ் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்குது. காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம மாஞ்சோலை பஸ்ஸும் இங்கேருந்து தான் கிளம்புது. ஒன்று இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸாக இருக்கும், இல்லை பாபநாசத்தில் கிளம்பி இங்கே வந்து கல்லிடைக்குறிச்சி வழியாக போகிற பஸ்ஸாக இருக்கும். எஸ், இவன் தான் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பஸ், மாஞ்சோலை வன தேவதை. இந்த பஸ்ஸுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர் இருக்குது, நான் காட்டுறேன். அடுத்து ஷார்ட் பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அம்பாசமுத்திரத்துலேருந்து ஊத்து அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகுது. பஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக நாங்கள் ஃபஸ்ட்டு சீட்டு பிடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் 2 சீட்டு பிடிச்சி பேக்கை வச்சுட்டோம். அடுத்து டேரெக்டாக போய் கண்டக்டர் அண்ணாக்கிட்ட கேட்டுட்டோம் தெளிவாக, என்னென்ன நிலமை, இப்படிலாம் சொல்கிறாங்களே, பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, செக் போஸ்ட்டை தாண்டி போக முடியுமா, எங்களால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவர் குண்டை தூக்கி போட்ட மாதிரி, முடியவே முடியாது, கண்டிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை இறக்கி விட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி விட்ருவாங்க, திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த செக் போஸ்ட்டை தாண்டி மாஞ்சோலை ரோட்டில் கூட நீங்கள் வந்து போக முடியாது. பாதி பேர் வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் ஏறி இருக்காங்களாமா. மாஞ்சோலை போகிற டூரிஸ்ட் நிறைய பேர் ஏறி இருக்காங்களாமா. நாங்கள் கேட்டோம், நிறைய பேர் ஏறி இருக்காங்களேண்ணா, அவங்களாம் பார்த்தா மாஞ்சோலை போகிற மாதிரி தெரியும், மாஞ்சோலை ஊர் ஆளுங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னேன். அவங்களையும் சேர்த்து தான் தம்பி இறக்க போகிறாங்க. எல்லாரையும் வந்து எல்லா டூரிஸ்ட்டாக போகிறவங்களும் இறக்கி விட்டுருவாங்க. செக் போஸ்ட் தாண்டி அலோவ் பண்ண போகிறதில்லன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, டிக்கெட் எடுத்துக்கிறேன், நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிறேன். சப்போஸ் செக் போஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணாட்டி நாங்கள் இறங்கிடுறோம், சப்போஸ் அலோவ் பண்ணால் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிறோம், டிக்கெட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த பஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஆப்ரேட் ஆன பஸ் போல். பட் இன்றைக்கி அம்பையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அம்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மாஞ்சோலை, அடுத்து நாலுமுக்கு அப்படிங்கிற ஒரு ஏரியா, கோதையாறு, ஊத்து.
ஸோ நாங்கள் நினச்சோம் ஊற்று தான் லாஸ்ட்டு போல் மாஞ்சோலை மலைகளில் அங்கே தான் லாஸ்ட்டு எந்த பஸ்ஸும் போகும் அப்படின்னு நினச்சேன். பட் அதையும் தாண்டி கோதையாறு அப்படிங்கிற இடம் இருக்குது போல், அங்கே வரைக்கும் இந்த பஸ் போகுது. நம்ம தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய டிப்பிக்கல் மலை ரூட் பஸ்ஸுங்க இது. இப்படி தான் இருக்கும். ஒரு மினி பஸ் சைஸில் தான் மலை மேலெலாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கிராமங்கள், மலை கிராமங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிங்கிள் டோர் தான் இருக்கும், பேக்கில் மட்டும்தான் டோர் இருக்கும். இது நிறைய எங்கள் ஊர் சைடெலாம் நான் பார்த்துருக்கேன். க்ரீன் கலர் பஸ்ஸஸாக ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லோ கலர் பஸ்ஸாக பார்க்குறேன். இது BS3 இல்லை BS6 உள்ளே போய் பார்த்துடலாம். BS6 பஸ் இல்லைங்க, BS4 பஸ் இது. BS4லேயே ரீஃபர்பிஷ் பஸ்ஸு, ரீஃபர்பிஷ் பண்ணி எல்லோ பஸ்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கே வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கலை, கண்டக்டர் அண்ணாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதையார் வரைக்கும் எடுத்துக்கோங்க, செக் போஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. 42 ரூபா ஆச்சு அம்பாசமுத்திரத்துலேருந்து கோதையார் வரைக்கும். ஸோ இதுதான் மணிமுத்தாறு டேம். மணிமுத்தாறு டேம்லேருந்து தண்ணி திறந்து விடுற இடம் மணிமுத்தாறு டேம் அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒட்டியே தான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் மணிமுத்தாறு செக் போஸ்ட் இது. இங்கே பஸ்ஸை நிறுத்தி எல்லா பேசஞ்சர்ஸையும் செக் பண்ணிடுவாங்க. ஒன்றே நீங்கள் மாஞ்சோலை ஆளாக இருக்கணும், மாஞ்சோலையில் இருக்கிற ஆளாக இருக்கணும், இல்லை அங்கே தெரிஞ்சவங்க யாரையாச்சும் நீங்கள் பார்க்க போகிற ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செக் போஸ்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது தான் மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ். அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரையராக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம போகிற நாளில் கரெக்டாக நம்ம வெஹிக்கிளுக்கு என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கு என்ட்ரி சார்ஜஸ் கட்டிட்டு டைரெக்டாக போய்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம பஸ்லலாம் வர முடியாது. ப்ரைவேட் வெஹிக்கிள் இல்லை ப்ரைவேட் ஜீப் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போகிறோன்னு செக் போஸ்ட்டை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அங்கே செக் போஸ்ட்லேயே நம்மளை இறக்கி விட்ருவாங்க.
வர முடியாமல் போயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் உட்காந்து. எப்படியோங்க மாஞ்சோலை மலைகளை ஏறியாச்சு. ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நெவர் சீன் பிஃபோர் ஹில் ஸ்டேஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் நம்ம ஸ்டைலில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி ஹாஃப் த டிஸ்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு செக் போஸ்ட்லேருந்து இந்த மாஞ்சோலை வரைக்கும், மாஞ்சோலை என்ட்ரன்ஸில் இப்போ நின்றுட்டுருக்கோம். இன்னும் நம்ம உள்ளே போக வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் ஊருக்குள்ளே போக வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு சின்ன பிரேக்கு, ரெஸ்ட் ஸ்டாப். நம்ம பஸ் ஜேர்னிலாம் பண்ணும்போது ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்களா, ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. ஒரு டீ கடை இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அம்பாசமுத்திரத்தில் ஒரு 8 மணிக்கிட்ட எடுத்தோம். இப்போ 9:30 ஆகுது. ஆஹா, சில்லுன்னு இருக்கே. இதெல்லாம் செல்ஃபி கேமராலாம் காமிச்சா நல்லா இருக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு லொக்கேஷன். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வர்ச்சுவலாக உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நேரில் பார்க்குறது அவ்வளோ கஷ்டம். இங்கே நான் ஆல்ரெடி சொன்னல, காமன் பப்ளிக்காக இங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ வர்ச்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு சூப்பரான ஒரு ட்ரீட் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேள்வி இருந்திருக்கும், என்னடா பயந்துகிட்டே இருந்தீங்களே, அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு, எப்படி நீங்கள் பஸ்ஸில் மலை மேலே ஏறி வந்தீங்கன்னு கண்டிப்பாக அந்த கேள்வி இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் என்ன இஷ்யூஸ் மாஞ்சோலையில் நடந்துகிட்ருக்கு, மாஞ்சோலை டீ எஸ்டேட்டில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் எப்படி எங்களை அலோவ் பண்ணாங்க, எப்படி மற்ற டூரிஸ்ட் அலோவ் இல்லை. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், காமன் பப்ளிக் டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா மாஞ்சோலையில் அலோடு கிடையாதுங்க. அது ஸ்ட்ரிக்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவங்களுடைய சிங்கம்பட்டி மருத்துவமனை, மாஞ்சோலை எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே மாஞ்சோலை எஸ்டேட்டு தாங்க. இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல மாஞ்சோலை எஸ்டேட்னு, சுற்றி இருக்கிற டீ எஸ்டேட் எல்லாமே மாஞ்சோலை எஸ்டேட் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது. வாங்க இருக்கு பாருங்கள், அதான் மருத்துவமனை. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன், இந்த பேர் சிலருக்கு புதுசாக இருக்கலாம். இதோடைய மீனிங்கும் உங்களுக்கு லேட்டரான் தெரிய வரும். ஆஹா, நம்ம பஸ்ஸு கிளம்ப போகுதுங்க. நம்ம மாஞ்சோலை தாண்டி போகணும். செம்ம லொக்கேஷனு. இன்னும் போக போக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணி போவோம் நம்ம ஜேர்னியை.
மாஞ்சோலைக்கு அப்புறம் இந்த ஜேர்னியில் நம்ம வந்திருக்கிற இடம் ஊத்துங்க. கீழே வந்து ரூட் போர்ட் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன்ல, மாஞ்சோலைக்கு அடுத்து ஊத்துக்கு அப்புறம் இப்போ கோதையார் அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். இந்த இடம் ஃபுல்லாகவே, இந்த மலைகள் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தாங்க. வர வழி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மாஞ்சோலை டீ எஸ்டேட் பார்த்தோம், அதுக்கப்புறம் மணிமுத்தாறு டீ எஸ்டேட் பார்த்தோம், இப்போ ஊத்து டீ எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து இப்போ கிளம்பி கோதையார் போகிறோம். பதினாறு இல்லை அவ்வளோதான் கிளம்புறாங்க. அண்ட் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட்டு கோதையாறு அப்படிங்கிற இடம் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வீடு கிராமம்லாம் எதுவும் கிடையாதுங்க. முக்கியமாக ஒரு டேம் இங்கே இருக்குது. லோவர் கோடையார் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்பர் கோடையாருங்கிறது இன்னும் மேலே போகணும். அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துடும். இப்போ நம்ம இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம். ஸோ அதே பஸ்ஸில் நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் 42 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு அம்பாசமுத்திரம் அதே பஸ்ஸில் அதே ரூட்டில் தான் ரீச் பண்ண போகிறோம்.
இந்த பஸ்ஸில் கிளம்பும்போது செக் போஸ்ட்டில் நம்மளை செக் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினாங்கல்ல. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்திங்கன்னா அதே செக் போஸ்ட்டில் நிறுத்தி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவாங்க. அதாவது டீட்டெயில் என்ட்ரு பண்ண பர்சன் கரெக்டாக ரிட்டர்ன் ஆயாச்சான்னு செக் பண்ணிப்பாங்க. அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம இருக்கிறது அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷன்லங்க. லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஜேர்னியே தான், பட் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியாத ஒரு பிளேஸுங்க அது. அதை வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மூலிமா போயிட்டு வந்திருக்கோம், போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்திருக்கோம். கீழே இறங்கி சுற்றிலாம் பார்க்கல, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலௌடு கிடையாது. நம்ம போனது வந்து பஸ்ஸில் போனோமா, பஸ்லேயே வந்துடணும். நான் சொல்கிறேன் எப்படி போனேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், என்னென்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் எப்படி அங்கே போனோம் அப்படின்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ்ஸில் கோதையாறு அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அப்பர் கோடையார் லோவர் கோடையார்னு. உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது, நான் சரியாக சொல்லலை அந்த அவசரத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதையாறு அப்படிங்கிறது வந்து டேமோட பேர். அங்கே ஒரு டேம் இருக்குது, அதோட பேர். அங்கே வந்து பஸ் ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஊர் மக்கள்லாம் கிடையாது, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதிக்காக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்சோ அந்த டேமில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்காக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம போனது வந்து லோவர் கோடையார். அப்பர் கோடையார் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் வீடியோவில் டேம் கூட காமிச்சிருப்பேன். அது வந்து அப்பரில் இருக்குது, கொஞ்சம் மலை மேலே இருக்கிறதுனால அது அப்பர் கோடையார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பர் கோடையாருக்கு வந்து நம்ம வந்து போக முடியாது. அதுக்கு வந்து லீகலி எந்த ஒரு அலோவன்ஸும் கிடையாது. எந்த ஒரு மனிதரும் அங்கே வந்து போகக்கூடாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால யாராலையும் அங்கே வந்து போக முடியாது. அந்த அப்பர் கோடையார் அப்படிங்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துடும். ஸோ நம்ம பார்த்த கோடையார் அப்படிங்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பார்டர் மாதிரி. அந்த பக்கம் கன்னியாகுமரி, இந்த பக்கம் திருநெல்வேலி. ஸோ அதுதான் வந்து தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன், இப்போ அதை சொல்லிட்டேன். சரி, நம்ம என்ன இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கிற வரலாறு பற்றி பார்த்துடலாம். அதாவது இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் பாருங்கள், டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா எனக்கு மாஞ்சோலை சீனரிஸ் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ மாஞ்சோலை எஸ்டேட் எப்படி உருவாச்சு? பல வருஷங்களுக்கு முன்னாடி சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான காடுகள் தான் அந்த மாஞ்சோலை மலைகள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய சொந்த இடமா இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா சிங்கம்பட்டி ஜமீன் வந்து ஒரு மர்டர் கேஸில் மாட்டியிருக்காரு. ஸோ அது வந்து கோர்ட்டில் வாதாடுறதுக்காக காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு சொந்தமான அந்த காடுகள்லேருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும், ஒரு சின்ன பகுதியை மட்டும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனிக்கு 100 இயர்ஸ் லீஸுக்கு கொடுத்தாரு. ஸோ அவங்க வந்து அந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார்கிட்டேருந்து 100 இயர்ஸ் லீஸுக்கு ஒரு பகுதி நிலத்தை வாங்கினாங்க. அதை வந்து டீ எஸ்டேட்டாக டெவலப் பண்ணாங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் ஒரு சட்டம் வந்துச்சு, ஜமீன்தாருக்கு சொந்தமான இடங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் ஒரு கேஸ் வந்து போட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த நிலம் வந்து ஜமீன்தார்கிட்டேருந்து நாங்கள் லீஸ்க்கு வாங்கியிருக்கோம், ஸோ அதனால் வந்து எங்களுக்கு யூஸ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அது தேவை அப்படின்னு கேஸ் போட்டாங்க. கேஸை ஜெயிச்சிட்டாங்க கூட. 100 வருஷம் கழித்து அந்த கம்பெனி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 100 வருஷ லீஸ் பார்த்திங்கன்னா இந்த 2026 2028 முடிய போகுது. கூடிய சீக்கிரம் முடிய போகுது, 2-3 வருஷத்தில் அந்த லீஸ் முடிய போகுது. ஸோ அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இதோட அவங்க டீ பிஸ்னஸை இங்கே மாஞ்சோலையில் முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த நிலத்தை அந்த டீ எஸ்டேட் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் என்ன இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மேற்கொண்டு அந்த டீ எஸ்டேட்டை வைக்காமல் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே அந்த மாஞ்சோலை மலைகளை, மாஞ்சோலை, ஊத்து இருக்கிற எல்லா இடமும், மக்கள் இருக்கிற எல்லா இடத்தையும் ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வந்து
கீழே கொண்டு வரதா தான் பிளானு. இதுக்கு வந்து ஒரு பயங்கர எதிர்ப்பு இருக்குது. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஊர் மக்கள்னால் எல்லாருமே அந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிற மக்களாக தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வால்பாறை ஊட்டியிலலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டீ எஸ்டேட் எடுத்து நடத்துகிறாங்க, சில டீ எஸ்டேட் எடுத்து நடத்துகிறாங்க. அதே மாதிரியே மாஞ்சோலை டீ எஸ்டேட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஏற்று நடத்தி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு எதிராக அதை வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை வந்து கீழே இறக்கிடணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாக மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் மாஞ்சோலை விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டூரிஸ்ட் அங்கே போகிறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எப்படியும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். எதுக்கு வந்து ஜாஸ்தி டூரிஸ்ட் அங்கே அலோவ் பண்ணி டூரிசமை டெவலப் பண்ண வேண்டும், எப்படியும் ஒரு 2-3 இயர்ஸ் அதை க்ளோஸ் பண்ண போகிறோம்னால லிமிட்டடான அலோவன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க டூரிஸ்ட் போகிறதுக்கு. சரி, இப்போ நாங்கள் எப்படி போனோம், என்னென்ன வழிகள் இருக்குது அங்கே போகிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்ன வழிகள் இருக்குன்னா, ஒன்று நீங்கள் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் போகலாம். பட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் போகிறதுக்கு ஒன்று நீங்கள் அந்த ஊர் மக்களாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஊரில் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்கணும். ஸோ அவங்க கான்டாக்ட் மூலிமா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியெலாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அங்கே செக் போஸ்ட்டில் வண்டி நிற்கும், நான் காமிச்சிருப்பேன்ல செக் போஸ்ட்டில் வண்டி நிற்கிறத, அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி போகலாம். நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸோடைய இது வண்டி நம்பர் கொடுத்து அது முன்னாடி நாளே, இன்றைக்கி போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நாளே நம்ம அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போய் பர்மிட் வாங்கிக்கணும். இந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணி நாளைக்கு போகிறோம் பெர்மிட் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலோடு. அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து பர்மிட் 1000 rupees ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு 50 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு வந்துடணும். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்துடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்லாம் போக முடியாது. நம்ம போன ஊத்து கோதையாறு அங்கெல்லாம் போக முடியாது. எவ்வளோ தூரம் போக முடியும்னா மாஞ்சோலை போகலாம். மாஞ்சோலை தாண்டி ஒரு ஃபுல் கிராஸ் ஃபீல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன் வீடியோவில், அது வரைக்கும் தான் நீங்கள் போகலாம் அந்த பர்மிட் வச்சு. ஸோ இதுதான் 2 வழிகள். இப்போ அடுத்து நாங்கள் எப்படி போனோம்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே அம்பாசமுத்திரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மேலே மாஞ்சோலையில் இருக்காங்க. ஸோ அந்த கான்டாக்ட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சென்னையிலேருந்து டூரிஸ்ட் மாதிரி வந்துலாம் இங்கே போகிறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களோடைய கான்டாக்டை வச்சு நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நவீன் போயிட்டு வந்துட்டானே நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம், காலையில் வந்து டிஎன்எஸ்டிசி பஸ் ஏறிடுவோன்னு வந்து விளையாட்டுத்தனமாக பிளான் பண்ணாதீங்க. இது அப்படிப்பட்ட ஏரியா கிடையாது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு, ஒரு செம்ம சீனிக்கான ஸ்பாட்டு. பட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வரைக்கும் தான் டூரிஸ்ட் அலோவ் பண்ண போகிறாங்க. சீக்கிரமே மறைய போகிற ஒரு ஹில் ஸ்டேஷனாக மாஞ்சோலை ஆக போகுது. ஸோ அவ்வளோதான். ஒரு செம்ம சீனிக்கான பிளேஸோடைய டைரக்ட் வர்ச்சுவல் வியூவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின வரலாறு, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செம ஸ்பாட்டை நம்ம காமிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கிறத. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவல் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அம்பாசமுத்திரத்திலிருந்து தடா.